பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஒரு கிராமம் இருந்ததா. அந்த கிராமம் பாறை நிறைந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு அம்மாவும் மகனும் இருந்தார்களாம். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு போகும் பொழுது அந்த பாஸ்டர் அன்னைக்கு என்ன பேசியிருக்காருன்னா, விசுவாசத்தை குறித்து பேசியிருக்கிறார். கடுகளவு விசுவாசம். மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றாலும் போய்விடும் என்று பேசியிருக்கிறார். இதை கேட்டதான அந்த மகன் வீட்டுக்கு வந்த உடனே, அம்மா அம்மா நம்மளும் இந்த பாறையை பார்த்து பேசலாமா, நம்மளும் ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா. அப்ப அம்மா சொன்னாங்களா, அதெல்லாம் பாஸ்டர்கள் பேச வேண்டிய வார்த்தைகள்ப்பா, நம்ம ஜெபிச்சா எப்படி போவோம் அப்படின்னாங்களா. இல்லம்மா, நம்ம ஜெபித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. உடனே மகன் என்ன பண்ணானா, இயேசுவின் நாமத்தினாலே போன்னு சொன்னானா. சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அந்த பாறை போகவே இல்லையா, அப்படியே இருந்துட்டான். உடனே அம்மா அம்மா நீங்க ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னானா. உடனே அம்மாவும் என்ன பண்ணாங்களா, இயேசுவின் நாமத்தினாலே போ என்று சொன்னாங்களாம். போகவே இல்லையா. சரி போடா, உன்னால என்னோட விசுவாசமே போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு தூங்குடான்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்களாம். காலையில பாத்தீங்கன்னா ஒரே சத்தம் அவங்க வீட்டு வாசல்ல. உடனே இந்த மகன் ஓடி போய் பார்த்தானா. ஓடி போய் பார்த்தா அங்க இருக்கிறதான அந்த பாறை இல்லையா. அம்மா ஓடி வாங்கம்மா, பாறையை காணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த மகனுக்கு. உடனே தாய் ஓடி வந்து அங்க இருக்கிற அவங்க கிட்ட கேட்டாங்களா, என்ன சார் என்ன நடக்குது? இது ஜேசிபிமா, ஜேசிபி எடுத்துட்டு வந்து இந்த பாறையை நாங்க எடுக்கிறோம், இங்க தார் ரோடு போட போறோம், கவர்மெண்ட் உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்களாம். ஒரே சந்தோஷமா, பாரு நம்மளுடைய சின்ன ஜெபத்தை கூட நம்ம பேசணும், அதை ஆண்டவர் கேட்டு பாருங்க. ஒரு ஜேசிபி அனுப்பி அந்த பாறை எடுத்துட்டாரு. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு வியாதி அந்த பாறையை போல பெருசா நின்றுட்டு இருக்கும். கடன் நின்றுட்டு இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள் எல்லாம் அந்த பாறையை போல பெருசா நின்றுட்டு இருக்கும். நீங்க இந்த நேரத்துல பேச வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே போ என்று பேச வேண்டும். மார்க் 11ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற பிரகாரமாக விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றாலும் போய்விடும். ஆனால் அவ்விசுவாசத்தோட ஜெபிக்க கூடாது. விசுவாசத்தோடு நீங்கள் பேசுங்கள். உங்கள் பிரச்சனையை பார்த்து ஜெபிக்க வேண்டாம், பேசுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே போ, இயேசுவின் நாமத்தினால வியாதியை போ, இயேசுவின் நாமத்தினால் பலவீன போ, பிரச்சனையை போ என்று பேசுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து அந்த பிரச்சனைகள் போய்விடும். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், விசுவாசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அது செயல்படும். God bless you. God bless you. Amen.